நம்மளோட ஒரு ஸ்டூடெண்டோட கிளாஸஸ் வந்து ஃபுல்ஃபில் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இன்னையோட அவங்களோட கிளாஸ் மொத்தமா அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எப்படி வந்தாங்க, இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு வெளியில போகும்போது எந்த ஸ்டேஜ்ல வெளியில போறாங்கன்னு நீங்க பார்க்க போறீங்க. வாங்க, இவங்க தான் அந்த ஸ்டூடெண்ட். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்த ஸ்டேஜ் இதுதான். அவங்க எல்லாமே வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எந்த கம்ப்ளீட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இது அவங்க ஒர்க் பண்ண ஃபர்ஸ்ட் பிளவுஸ். அவங்களோட கல்யாண பொண்ணோட கல்யாண பிளவுஸே அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. நீங்க இங்க வரும்போது நாங்க உங்கள்கிட்ட வந்து எவ்வளவு ஸ்டிச்சஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்க, எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு நாங்க சொல்லியிருந்தோம். 100 நாள்ல 300 ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் ஆமாங்க சார். அக்கா வந்து ஃபர்ஸ்ட் ஊசி எப்படி பிடிச்சு ஜரியில லைன் போடணும் அப்படின்றதுல இருந்து வந்து 7 ஃப்ரேம் 2 பிளவுஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? 6 மாசம் எடுத்துக்கிட்டேங்க 6 சார். மாசம். பிளவுஸ் வந்து உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? செகண்ட் பிளவுஸ் வந்து யார் கொடுத்தது? கஸ்டமர் பிளவுஸுங்க சார். ஒண்ணுமே தெரியாம வந்துட்டு இவ்ளோ அழகா நான் போட்டிருக்கேங்க சார். எனக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க சார். கரெக்ட்டா இந்த பிளவுஸ் இவ்வளவு ரேட் பண்ணி கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணுங்க. ரேட் ஃபிக்ஸிங் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கா? சொல்லி சோ கொடுத்துருக்கேன். இந்த ஏதோ சின்ன பொண்ணு நினைச்சிருவாங்க. சோ நீங்க பிஎஸ்சி பிஎட் முடிச்ச ஒரு பெரிய ஒரு ஆளு.